இந்த இடத்திலிருந்து தேவ வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகின்றது. இந்த தேவ வார்த்தையை கேட்கும் பொழுது அதிலிருந்து நாம் என்னத்தை பெற்றுக்கணும்னா ஒரு முன்ருசி தாங்க. தேவ வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள ஒரு பசி தாகம் பிறக்கணும். ஆண்டவரே, நான் இன்னும் உங்க வார்த்தையை படிக்கணும். தேவனுடைய வார்த்தை ஞாயிற்றுக்கிழமை கேட்டு முடித்த பின்பதாக வீட்டுக்கு போன பிறகு நீங்க உங்களுடைய சொந்த வேதாமத்தை திறந்து அந்த வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தைகளை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் ஜீவன் நிறைந்த வார்த்தைகளா இருக்கின்றபடியால் அதை வாசிக்க 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 உங்க வாழ்க்கையில நிரந்தரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கும் என்றால் அது தேவ வார்த்தையின் அதிகாரம் மாத்திரமே தான். இந்த புஸ்தகம் ஏதோ ஒரு மந்திர புஸ்தகம் இல்லைங்க. உங்க தலகாணி கடியில போட்டு படுத்தா அது மாத்திரம் நல்ல கனவு கொண்டு வரும் நீங்க யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இந்த புஸ்தகம் எப்போ உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்றால் அது திறக்கப்படும் பொழுது, அதை திறந்து அதில் இருக்கின்ற வார்த்தைகளை வாசித்து அந்த வார்த்தைகளை கேட்க கேட்க, ஆண்டவரே என்ன வாழ்க்கையை மாற்றுங்க, என் சுவாபத்தை உடையுங்க, உங்க வார்த்தைக்கு ஏற்ற விதத்தில் நான் மாற விரும்புகின்றேன் என்று ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவ வார்த்தை நமக்குள் பாய்ந்து வந்து நாம் எந்த ஒரு நம்முடைய சொந்த பலத்தில் செய்ய முடியாததை தேவ வார்த்தை நம் வாழ்க்கையில செய்ய முடியாக தேவன் அனுப்புவார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட ஒரு கட்டாயம் இருந்தால் வார்த்தையை படிக்க 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 அங்க அற்புதங்கள், விடுதலைகள், தேவனுடைய செயல்கள் நடக்க ஆரம்பிக்கின்றன.